மொசாடு திட்டம்னா என்ன சாதாரணமாக இருக்குமா? ஈரானில் எந்தெந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, எந்த இடத்துல சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் இருக்குது, எந்த இடத்துல ஏர் பேஸ் இருக்குது, எந்த இடத்துல ரேடார் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணக்கெடுக்கிறாங்க. அப்படி கணக்கெடுத்து அதுக்கான லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் லொக்கேஷன் இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க. அப்படி பதிவு பண்ண பிறகு மொசாட் யூனிட் அங்கங்கே என்ன செய்யுது, ஹைலி எக்ஸ்ப்ளோசிவான கைடட் மிசைல்ஸு, ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே கொண்டு பதிவு பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய விமானப்படை தயாராகுது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை. 234 டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலினுடைய விமானப்படை கொஞ்சமாக ஈரானுக்குள்ளே வரும்போது ஈரான் தான் சென்ஸ் பண்ணிடுவாங்கல்ல, ஏன்னா அவங்கக்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல. எப்பா இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு விமானம் பறந்து வருது, என்ன செய்ய போகிற, போடு 2 அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஆஃப் ஆகுது. என்ன ஒன்றுமே புரியலை ஈரானுக்கு. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, எந்த மிசைல் உள்ளேருந்து கிளம்பி வரணுமோ அந்த மிசைலினுடைய என்டையர் ஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டாங்க யாரோ. எந்த ரேடார் ஸ்டேஷனை இதை கவனிக்கணுமோ அந்த ரேடார் ஸ்டேஷனை இப்போ இல்லை அப்படிங்கிறத ஈரான் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒரு விமானப்படை தாக்குதல் நடத்தும் போது அந்த விமானத்துக்கு எதிராக இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரிந்த இஸ்ரேல் மொசாட் படை அப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கி விட வேண்டும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தாக்குதலை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க.